புதுசா வந்து பிளேட் வாங்கியிருக்கோம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி புது பாத்திரம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுல இருக்கிற ஸ்டிக்கரை அப்படியே சுரண்டி எடுத்துருவாங்க. இல்லைன்னா வந்து பாத்திரம் தேய்க்கும் போது வந்து போட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ப்பாங்க. அதனால கோடு கூட ஆயிடும், அசிங்கமா இருக்கும். சில டைம் பிச்சை எடுக்கும் போது அந்த ஒயிட்டா ஒட்டி இருக்கும், அதுவும் அசிங்கமா இருக்கும். ஸோ இது ஈஸியா ரிமூவ் பண்றது தான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். இது வந்து நாங்க ஆபீஸ்ல யூஸ் பண்ற கன்னு. அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து அப்படியே செட் ஆகிறதுக்காக பேக்கிங்காக யூஸ் பண்ணுவோம். சில பேர் வீட்டுல ட்ரையர் இருக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காத்து வந்து சூடா வரணும், அதுதான். இது மேல அந்த மாதிரி காட்டும். இந்த மாதிரி நல்லா ஹீட்டை காட்டிட்டு அந்த காத்துல பாருங்க, அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா அழகா வந்துடுச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்து கன் உங்ககிட்ட இருக்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வீட்டுல ட்ரையர் இருக்கு, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. எங்ககிட்ட இருக்காதே, நாங்க என்ன பண்றதுன்னு நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நார்மலா வந்து கேஸ் ஸ்டவ்ல வந்து அடுப்பு வந்து பத்த வச்சுட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே லைட்டா இப்படி மேல இந்த அடிப்பக்கத்துல வந்து ஹீட் பண்ற மாதிரி இப்படி லைட்டா காட்டிட்டு அதுக்கப்புறமா இப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அப்படியும் வந்துடும். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.